ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. பூஜா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம ட்ரெயின்ல வந்தோம்ல, அது என் லைஃப்லயே மறக்க முடியாதுப்பா. செம்ம ஜாலியா இருந்தது தெரியுமா? ஆமா எல்சா, அதுல சாண்டா கிளாஸ் நமக்கு எல்லாருக்கும் சாக்லேட் கிஃப்ட், சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் கொடுத்தாங்கல்ல, சூப்பரா இருந்ததுப்பா. நான் அந்த கிஃப்ட்லாம் கூட பத்திரமா வச்சிருக்கேன். ஆனா கிஷோருக்கும் பண்டிக்கும் தான் அந்த கிஃப்டே கிடைக்கல. ஹலோ பசங்களா, பார்பி ட்ரெயின் எப்படி ஜாலியா இருக்கா? இன்னும் கொஞ்சம் நேரத்துல சாண்டா கிளாஸ் வர போறாங்க, எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. என்னப்பா சொல்றாங்க? சாண்டா கிளாஸ் வர போறாங்களா? அப்படின்னா கிஃப்ட்லாம் கொடுப்பாங்களா? சூப்பரு. நான் தான் சாண்டா கிளாஸ். ஹலோ பசங்களா, எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். நான் தான் சாண்டா கிளாஸ். உங்க எல்லாருக்கும் இப்ப நான் சாக்லேட் கொடுக்க போறேன். எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். என்ன பாக்குறீங்க? கிஃப்ட் கொடுக்காம வெறும் சாக்லேட் கொடுக்கறேன்னா, அந்த சாக்லேட்லயே உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. எடுத்துங்க பசங்களா எல்லாரும். என்ன சொல்றீங்க தாத்தா? இதுக்குள்ளே கிஃப்ட் இருக்கா? ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, நாங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். ஆமாங்குட்டி பையா, அதுல ஒரு பக்கம் சாக்லேட்டும் ஒரு பக்கம் கிஃப்ட் இருக்கு. நீங்களும் எடுத்துக்கங்க. எல்லாரும் ஜாலியா அந்த டிராவலை என்ஜாய் பண்ணுங்க. என்னப்பா இது சாக்லேட் ஐபால் ஆட்டா இருக்குங்க பாரு. ஆமாப்பா, ஐபால் சாக்லேட் தான். இதுலயும் ஆனா கலர் கலரா இருக்குல்ல. ஓகே, நான் என்னோட ஓபன் பண்ணி பார்க்க போறேன். இதுல ஒரு பக்கம் சாக்லேட்டும் ஒரு பக்கம் கிஃப்ட் இருக்குன்னு சொன்னார்ல. இப்ப பாப்போமா என்ன கிஃப்ட் வருதுன்னு. சரி, ஃபர்ஸ்ட் சாக்லேட் ஓபன் பண்ணி சாப்பிடலாமா இல்ல கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாமா? சாக்லேட் தான் வந்திருக்கு. சரி, இதை ஓரமா வச்சுட்டு அப்புறமா சாப்பிடுவோம். கிஃப்ட் என்னது இது? இங்கே பாருங்களேன், இந்த ஸ்பின்னிங் வீலு சூப்பர்ல, நல்லா தான் இருக்கு. சரி ஓகே, எனக்கு சிம்பிளா தான் வந்திருக்கு. நான் சாக்லேட் சாப்பிட்றேன், நீங்களாம் ஓபன் பண்ணி பாருங்கப்பா. என்னடா அது, டாய்ஸ்லாம் சின்னதா இருக்கு. சின்ன சாக்லேட்ல சின்னதா தானே இருக்கும். இங்க பாரு, எனக்கு சின்னதா ஒரு டாய்ஸ் வந்திருக்கு. சரி எல்சா, உன்னோடதுல என்ன இருக்குன்னு பாப்போமா? எல்சா, இங்க பாருப்பா, செம்ம வாவ். ஸ்னேக் அண்ட் லேடர், அப்புறம் சுடக்கு பாரு, குட்டியா டைஸ் வேற கொடுத்துருக்காங்க. சூப்பர்ல, நம்ம 4 பேரும் வச்சு ஜாலியா விளையாடலாம். சரி, இவனுக்கு என்ன வந்திருக்கு அஜய்க்குன்னு பாப்போமா? டேய் அஜய், எங்க போடுறா குட்டியா? கீச்சைன்ல தொங்க விட்டுக்கலாம்டா. அட இருங்கப்பா, நான் பக்கத்து கேபின்ல போய் பார்த்துட்டு வரேன். என்னப்பா ஓபன் பண்ணாமே வச்சிருக்கீங்க? எங்களுக்கு சுடக்குலாம் வந்திருக்கு தெரியுமா கிஃப்ட். அதுவும் எல்சாக்கு வந்திருக்கு. ஓபன் பண்ணுங்க, என்ன இருக்குன்னு பாப்போம். என்னடா சொல்ற? சுடக்கு போர்டு டைஸ்லாம் வச்சிருக்காங்களா அதுல? சூப்பரா இருக்குமே. அப்ப அதை வச்சு ஜாலியா விளையாடலாமே. ஆனா இங்க பாரு, இது ஏதோ கீச்சைன்ல மாட்டி விடுறாப்புல இருக்கு. சரி ஓகே ரோஸ், உனக்கு பாப்போமா என்ன வந்திருக்குன்னு. ரோஸுக்காவது இந்த சுடக்கு போர்டு வந்தாக்க நாங்களாம் தனியா விளையாடுவோம். ஆஹா ரோஸ், இங்க பாரு, உனக்கு ஒரு சின்ன கியூட்டான ரிங் வந்திருக்கு. சரி, பிங்க் கேக்கு என்ன வந்திருக்குன்னு பாப்போமா? பிங்க் கேக்கா, இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு டோரிமேன் வந்திருக்கு. சூப்பர்க்கா, கியூட்டா இருக்குக்கா. ஆதினி, உனக்கு நேர்மா வந்திருக்கு. ஸ்மைலி வந்திருக்கு. கீப் ஆல்வேஸ் ஸ்மைல். ஓஹோ, அப்ப யாருக்குமே சுடக்கு போர்டு வரலையே. சரி ஓகே, உங்களுக்கு சுடக்கு விளையாடணும்னா பக்கத்து கேபினுக்கு வாங்க. ஆனா பூஜா, நல்ல ஜாலியா இருந்தது நம்ம ட்ரெயின்ல 2 நாள். ஆமா எல்சா, 2 நாள் போனதே தெரியல. ட்ரெயின் செம கியூட்டா இருந்ததுப்பா. போஸ்ட் இங்க யாருமா? ஆதினி, மலர், எல்சா, உங்க எல்லாரும் நேம் போட்டுதாம்மா வந்திருக்கு. உங்க ஸ்கூல்ல இருந்து நியூ இயர் விஷஸ் அனுப்பியிருக்காங்க, வாங்கிங்கம்மா. பூஜா, ஸ்கூல்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. சீக்கிரம் வா கீழே போவா. டேங்கப்பா, எவ்வளவு பெரிய கிரீட்டிங் கார்டு நம்ம ஸ்கூல்ல இருந்து அனுப்பியிருக்காங்கப்பா. ஓபன் பண்ணி பாப்போமா? எல்லார் நேமுக்கு தான் வந்திருக்கு. டேய் கிஷோர், பண்டி, உங்க பேர் தான்டா போட்டிருக்கு. நம்ம கிராஃப்ட் மேம் அவங்களே செஞ்சு அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாவ், இங்க பாருங்கப்பா, எவ்வளவு சூப்பரா செஞ்சிருக்காங்களே. ஆனா இதுல ஏதோ ஒரு பேப்பர் வச்சிருக்காங்களே, என்ன வச்சிருக்காங்க? அது நீ இது என்னன்னு கொஞ்சம் பாரு. ஹாய் டியர்ஸ், ஹேப்பி நியூ இயர் டு ஆல். இந்த ஹேப்பி நியூ இயர் கார்டு நானே உங்களுக்காக ரெடி பண்ணி அனுப்பியிருக்கேன். இந்த கார்டை நீங்க ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு இதே போலயே நீங்க எல்லாரும் ஒரு இண்டிவிஜுவலா ஒரு நியூ இயர் கிரீட்டிங் கார்டை ரெடி பண்ணி எடுத்துட்டு வரணும். அதான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி. அடக்கடவுளே, என்ன கொடுமைடா இது. ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்பி அதுல ஹோம்ஒர்க்கும் சேர்த்து அனுப்பியிருக்காங்களே மேம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கிரீட்டிங் கார்டு ரெடி பண்ணலாமா? ஸ்கூல் வரப்ப எல்லாருமே செஞ்சு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க, இதுல வந்து கலர் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துங்க, என்ன கலர் வேணாலும் நீங்க எடுத்துங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? மேம் வந்து ரெஃபரன்ஸா வச்சு நானும் அதுலயே ஒரு கிரீட்டிங் கார்டு பண்ணி காட்டுறோம். அண்ணே, பண்ணிடுவாங்களே? எப்படின்னு அவ்வளவு கஷ்டமா இருக்குமே இது. பாப்போம், இதுங்களுக்கு அவ்வளோ அறிவு இருக்கா என்ன? எடுத்த உடனே அவ்வளோ டஃப்பானதை சூஸ் பண்ணுதுங்க. பாப்போம் என்ன பண்ணுதுங்க. மேம் அனுப்பிருந்தாங்களே நமக்கு ஒரு கிரீட்டிங், அது போல நம்ம பண்ணலாமா? 3D எஃபெக்ட்ல இது போல ஒரு படம் வரைஞ்சீங்க, வேற சைஸ்ல வரைஞ்சிக்கணும். அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அதை கட் பண்ணிக்கிறோம். நான் கட் பண்ணி ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணிட்டேன். எப்படி ஃபோல்ட் பண்ண
பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது போல தான் நம்ம மேல ஒரு கோடு போட்டிருக்கோம்ல, அது வரைக்கும் நம்ம கட் பண்ணிட்டு அதை நம்ம ஃபோல்ட் பண்ணிடணும். இப்போ அடுத்தது அதே போல கட் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்க பேக் சைடில் நம்ம அதை எடுத்து விட்டோம்னா இது போல ஒரு சூப்பர் ஷேப்ல வந்துடும். இப்போ ஆப்போசிட் பக்கம் இருக்குல்ல, அதில் நம்ம என்ன பண்றோம்னா அது இது போல நம்ம வந்து வேற வேற சைஸ்ல வரைஞ்சு அதையும் கட் பண்ணி எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் அதில் வந்து 2024 ஹாப்பி நியூ இயர்னு எழுதிக்கிட்டேன். எப்படி சூப்பரா இருக்குல்ல. இப்போ அதில் ஹார்ட் மற்ற டிசைன்லாம் ஒட்டணும்னு வச்சுங்களேன். இது போல சின்னதாக வரைஞ்சிக்கிட்டு அதை நறுக்கி எடுத்தோம்னு வச்சுங்களேன், ஹார்ட் ஷேப்ல வந்துடும். இப்போ நம்ம எங்கெங்க தேவையோ அங்கே நம்ம அழகா ஒட்டிக்க வேண்டியதான். இன்னொரு சார்ட் இதே போலயே மடிச்சு ஆஃபா. இப்போ பாருங்க எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். நான் ஒரு அவுட்லைன் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல? இவ்வளோலாம் நறுக்கிய மாடிச்சு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இப்போ நான் செய்ய போகிறத ஃபாலோ பண்ணீங்க. அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கு நான் வந்து நிறைய கலர்ஸ்லாம் எடுக்க போகிறது இல்லை. ஒரு ஒயிட் ஷீட்டு நான் எடுத்திருக்கேன். அது போல் இது போல் ஒரு டிசைன் ஷீட் ஒன்று இருந்தது, அதை நறுக்கி எடுத்திருக்கேன். அந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்துன்னு வச்சுங்களேன். இது போல் பார்டர் வச்சாப்புல நமக்கு அழகாக வரும். அதில் ஒட்டிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இது போல் ஒரு சின்ன பேப்பர் நறுக்கிட்டு அதில் என்ன பண்ணுறோன்னா இந்த பக்கத்துலேருந்து 5.5 mm அப்படியே 4 பக்கமும் ஒரே அளவில் நம்ம விட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணல. இப்போ ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறது தான் இதில் மெயினே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சென்டரில் நம்ம ஒட்ட போகிறோம். அந்த ட்ரையாங்கிள் ஆட்டம் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக கம்மம் தடவிங்க. 2 பக்கமுமே தடவிக்கிட்டு 2 பக்கத்துலையும் வச்சு ஒட்டி விட்ருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணுறப்ப எப்படி ஃபோல்டு விரியுதுன்னு. அதில் தான் நம்ம வந்து இப்போது இயரோ இல்லை வேறு ஏதாவது நம்ம அதில் சென்டென்ஸ் எழுதணுன்னா எழுதிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ரெட் கலர், இதுக்கு கான்ட்ராஸ்டான கலர் எடுத்துக்கிறேன். அந்த கலரில் வந்து நம்ம ஒயிட் கலரில் நடுவில் நம்ம ஒரு பேப்பர் சின்னதாக கட் பண்ணி இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் வரணும், இந்த பாக்ஸை விட சின்ன சைஸ் வரணும். அது போல் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை வந்து ஒட்டிட்டு அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இயர் நம்ம இதில் எழுதி வச்சுக்கிறோம். இயர் எழுதலாம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சென்டென்ஸ் போல் எழுதணுன்னாலும் எழுதலாம், விஷஸ் எழுதலாம், எது வேணாலும். இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னா இதில் நம்ம வந்து ஒட்டுறதுல தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த இப்போ ஃபோல்டு பிரியுதில்ல, இதில் ஃபஸ்ட்டு ஆஃபில் ஒட்டணும். இந்த பக்கம் ஒரு ஆஃப் ஓட்டணும்னா இந்த பக்கம் ஒரு ஆஃப் ஓட்டணும். இப்போ பாருங்களேன், அந்த ஃபோல்டு விரிகிறப்ப உங்களுக்கு புரியும். அப்படி ஒட்டினோம்னா தான் இது போல் அழகாக விரியும். அப்படியே நம்ம சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இந்த ஒயிட்டுக்காக நான் அதை வந்து வேறு கலர் ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதி ஹாப்பி நியூ இயர் விஷஸ் எழுதியிருக்கேன். எப்படி நம்மளோட ஆர்ட் சூப்பராக இருக்குல்ல. இப்போ பார்த்த ஒரு டேக் வேறு, அதுக்கு ஒரு ஹார்ட் ஒன்று வச்சு எப்படி சூப்பரில் நம்மளோட ஆர்ட்டு. இப்போ பாரு, வா 2024 ஹாப்பி நியூ இயர் விஷஸ் டு ஆல். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இப்போ நாங்க பண்ண போறத ஃபாலோ பண்ணீங்க. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். 2 கலர், ஏதாவது 2 கலர் பேப்பர் எடுத்துங்க. நாங்க சும்மா ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் ப்ளூவும் ஒயிட் எடுத்திருக்கோம். இப்போ ப்ளூல பாத்தீங்கன்னா 2 பீஸ் நமக்கு நறுக்கி எடுக்கிறோம். அது 2மே சேம் சைஸ்ல உள்ள போல தான் இருக்கணும். இப்போ பாருங்களேன், அது இது போல நான் மடிச்சல, அது போல மடிச்சிங்க. அது மடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த இதெல்லாம் விசிறிலாம் செய்வோம்ல, அது போல செஞ்சுக்க வேண்டியதான். இப்போ மாத்தி மாத்தி மடிச்சுட்டு கீழ் பக்கம் லைட்டா மடிச்சு விடணும். மடிச்சு விட்டதுக்கு அப்புறம் அந்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒட்டிக்க போறோம். பாருங்க, வாவ், எப்படி ஒரு ஸ்கிரீன் எஃபெக்ட்ல இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. காட்டன்ஸ் போல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா உள்ள டெக்கரேட் பண்றதுக்காக இது போல ஹார்ட் போல நறுக்கி எடுத்துக்க போறோம். அது உங்களுக்கு என்ன டிசைன் வருதோ அதை நீங்க நறுக்கி எடுத்துங்க. நான் சும்மா ஒரு ஃப்ளவர் வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ண போறேன். அது ஈஸி தான். அது போல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல உள்ள ஒரு பீஸ் நம்ம ஏதாவது ஒன்று நறுக்கி எடுத்துக்கிட்டு அதை இது போல மடிச்சுக்கணும். மடிக்கிறத மட்டும் நல்லா பார்த்துங்க. அதில் நீங்க என்ன டிசைன் வரைஞ்சி நறுக்குறீங்களோ அது போல வந்துடும். இப்போ பாத்தீங்களா, அவ்வளோதான். இது போல நீங்க எங்கெங்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒட்டிட்டு அதுல நடுவில் நீங்க விஷயம் செய்தீங்க. சிம்பிள் தான். எப்படி சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா இருக்குல்ல நம்மளோடது. ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்களேன், நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, சூப்பராக இருக்கும். இது போல் காலி பேனாவோ இல்லை பென்சிலோ எது கிடைக்குதோ அதை எடுத்து ஒரு கலர் பேப்பரை ஒட்டிங்க. இது போல் ரிப்பன் போல் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது போல் சுற்றிங்க. 2 இது ரெடி பண்ணி வச்சிங்க ஒரே சைஸில். பென் சைஸுக்கு இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த சைஸுக்கு ஒரு பேப்பரும் அதை விட சின்னதாக ஒன்றும் நறுக்கி இது போல் ஒட்டிடுங்க. பெண்ணை மேலே இங்கேயும் ஒட்டி விட்டோன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். இது பார்த்தீங்களா, பழங்காலத்தில் தான் அந்த தூதுவரெலாம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அது போல் இருக்கா. எப்படி நம்மளோட ஐடியா சூப்பர்ல, சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர் தான் முடிஞ்சிச்சேன்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் பொங்கலுக்கும் நம்ம இது போல் கிரீட்டிங் ரெடி பண்ணலாம். மதர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே எல்லாத்துக்குமே இது போல் கிரீட்டிங்